வெல்கம் டு ஜென் சீரீஸ் ஆஃப் கூட்டி ஸ்டோரி. என்னோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ரீவேம்ப் அண்ட் ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட தமிழ் வெர்ஷன் ஃபோக்கஸ் மோஸ்ட்லி ஆன் ஸ்டோரி ஃபார்மேட் தான் இந்த ஜென் சீரீஸ். ஜென்னாவே பீஸ் அண்ட் காம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜென் பிரின்சிபல்ஸை ஸ்டோரி ஃபார்மேட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Please drop mail to satishpodcast@gmail.com for your feedbacks. மகாயான புத்திசமோட பிரான்ச் தான் ஜென். ஜென் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ல என்ன சொல்ல வராங்க, புத்திசமோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். புத்திசமோட கோல் என்ன அப்படின்னா என்லைட்டன் அடைகிறதும் நம்ம சைக்கிள் ஆஃப் ரீபர்த் அண்ட் டெத்லேருந்து விடுபடுறது மட்டும்தான். அதாவது நம்ம மறுஜென்மம் எடுக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் புத்திசமோட மெயின் கோல். ஆனால் ஜென்ல இருக்கக்கூடிய மெயின் கோல் என்ன அப்படின்னா நாம் என்லைட்டன் ஆகிறது மட்டும்தான். ஜென்ல நிறைய கோல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு 6 கோல்ஸ் நான் சொல்றேன். கண்டிப்பா அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஜென்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ இல்ல ஞானி மாதிரி யோசிக்கணுமோன்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெய்லி ஒர்க். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க்கை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்றது தான் ஜென்னோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். இதுல ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா டூ ஒன் திங் அட் அ டைம். ஒரு விஷயம் ஒரு டைம்ல பண்ணா போதும், மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பிடணும், விளையாடும் போது விளையாடணும். ஃபோக்கஸ் பண்றதே ஒரு பிக்கஸ்ட் மெடிடேஷன் சொல்றாங்க. செகண்ட் கோல், டூ ஸ்லோலி அண்ட் டெலிபரேட்லி. செய்யக்கூடிய விஷயத்த பொறுமையாகவும் தெளிவாகவும் செய்யணும். இது மூலியமா நாம பண்ணக்கூடிய விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கிளியரா பண்ண முடியும்னு சொல்றாங்க. தேர்ட் கோல், டூ இட் கம்ப்ளீட்லி. முழுசா ஒரு வேலையை செய்யணும், அரையும் குறையுமா செய்யக்கூடாது. ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை எடுத்து ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணணும். ஃபோர்த் கோல், டிவோட் இன்டு சிட்டிங். ப்ரேயர் பண்றதுக்காகவும் மெடிடேட் பண்றதுக்காகவும் டெய்லி நாம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் கோல், திங்க் வாட் இஸ் நெசசரி. இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஷூ, கிளாத்ஸ் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு நிஜமாலுமே தேவைன்னு யோசிக்கணும். பிலீவ் மீ, நானும் சம்டைம்ஸ் நிறைய டைம் ஒரு பொருள் வாங்கணும்னு யோசிப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கே தோணும், இந்த பொருள் நான் அதிகம் யூஸ் பண்ண போகிறதே இல்லை, எனக்கு இது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பார்த்துட்டு அது ரியலி நெசசரியாக இருந்தால் மட்டும் வாங்கினாவே போதும். சிக்ஸ்த் கோல், லிவ் சிம்பிளி. எளிமையான வாழ்க்கையே உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மற்றவங்க கிட்ட பெருமை காட்டி வாழணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டிசைட் யூர் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் அக்கார்டிங்லி. இந்த 6 கோல்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ட்ரை டு செக் இஃப் யூ ஃபாலோ திஸ். இன்னைக்கான ஜென் ஸ்டோரியில் ஒரு ஜென் மாஸ்டர் பார்க்க ஒரு பர்சன் வராரு. வந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்காரு. இந்த ஜென் மாஸ்டரும் அந்த கேள்வி கேட்டுட்டு ஒரு கப் எடுக்கிறாரு. கப் எடுத்துட்டு அந்த கப்பில் டீ போர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கப் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே கொட்ட ஆரம்பிக்குது. ஆனாலும் அவர் ஊத்துறதை நிறுத்தவே இல்லை. அந்த பர்சன் கேட்குறாரு, கப் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஆனாலும் ஏன் இன்னும் டீ ஊற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த கப்போட தான் உங்களுடைய மைண்டும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் எம்டியாக இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிறத உங்களால் எடுத்துக்க முடியும். உங்கள் மைண்டில் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கடவுளை பற்றி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இப்படி தான் இருக்குங்கிற ப்ரீ கன்செப்ஷன் இருந்துச்சுன்னா கேட்குறதே வேஸ்ட். தி மைண்ட் ஆஃப் பிகினர் இஸ் எம்டி, ஃப்ரீ ஆஃப் ஹேபிட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ், ரெடி டு அக்செப்ட், டு டவுட் அண்ட் ஓப்பன் டு ஆல் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஷுன்ரியூ சுசுகி சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஃபிலாசபர் இன் ஜென். இன்னைக்கான ஜென் ஸ்டோரி அண்ட் கோல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நியூ லிஸ்னர்ஸ் உடைய பழைய 35 எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சதீஷ் வெங்கடாச்சலம்.